ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லைஸாக மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுடுங்க. பேஸ்ட்டாக ஒரு திக்னஸ் பேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி இது ஓரமாக வச்சுடுங்க. கொஞ்சம் அகரகர் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகரகர் அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்து அது நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுடுங்க. அது கூட ஒரு 5 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே போதுமானது. போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு மாம்பழத்தை அதில் போட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு மாம்பழத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஒரு 2 கிண்ணத்தில் எண்ணெய் தடவி நான் வந்து தோல் இருக்குது இல்லையா, நான் அதுலேயுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் பாலை நல்லா திக்காக கரைச்சி வச்சுடுங்க. கரைச்சி வச்சுட்டு அதையும் இதே மாதிரி அகரகர் நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்சம் 5 ஸ்பூனு சுகர் போட்டுக்கோங்க. பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஏடுலாம் இருக்கும். வடிகட்டி எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. பாலையும் சேர்த்து கலந்துட்டு திருப்பியும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் செட் ஆகிருக்கும். இப்படி நீங்கள் எடுத்து ஜில்லாக சர்வ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாம்பழத்தில் செஞ்சது, அந்த தோலில் பண்ணேன். இது கிண்ணத்தில் பண்ணி எடுத்திருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.